சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு முறை நீ சிரித்தால் அந்த ஒரு பாட்டா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உசிரையை தொலைச்சேன். அதுல உங்க பேரிங் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே தே ஆர் தி ரியல் லைஃப் பேர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இல்லை, பாடல் செய்யும் போது ரியல் லைஃப் பேர் கிடையாது. அது பிறகுதான் அப்போது வந்து என் ஒய்ஃப் என்கிட்ட பேச மாட்டாங்க. ரூபினி வந்து என்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி என்னை பிடிக்காது. வேலை செய்யும் போது பார்த்துட்டாங்களா, ஸோ நான் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு. ஒரு 4 நாள் கழிச்சு பார்க்கும் போது பிடிச்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னா, நான் நம்பின காதலிச்ச போகுது, நான் வளர்ந்த போகுது, என்கிட்ட காதல்னா என்னன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க, மணிரத்னம் சார் எப்படி காட்டினாரு இதை அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே அவங்களுடைய சப்போர்ட், அந்த லவ் இருக்கிறதுனாலையும் அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கிறதுனாலையும் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் அவங்களுக்கு திருப்பி செய்கிறதுலாம் வந்து இட்ஸ் நத்திங். இதை ஜெயிச்சிட்டோம், இதை நம்ம சாதிச்சிருக்கோம், இவ்வளோ வியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினாலும் நம்ம மிஸ் பண்ண பிறந்த நாள், கல்யாண நாள், அவங்க கூட இல்லாமல் இருந்த நாட்கள் தான் வந்து அவங்கள இன்னும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதை நம்ம ஈடுகட்டவே முடியாது. ஒன் திங் யூ ரிக்ரெட், அதான் சொல்கிற மாதிரி தான், ஃபேமிலி கூட அந்த ஸ்பெண்ட் டைம் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு உறுத்திட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதை தான் பெட்டராக ஆக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து எம்ஐ செட்டில்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போது செட்டில்டான்னு கேட்டிங்கன்னா அப்போயும் கிடையாது. அப்போ வந்து எங்கள் அம்மா எனக்கு காசு அனுப்புவாங்க, என் ஒய்ஃப் எனக்கு காசு அனுப்புவாங்க, சாப்பிட்றதுக்கு கூட அவங்க தான் அனுப்புவாங்க. இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, மஸ்ட் டே த ப்ளே பாய் முடித்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதோ ஒரு சின்ன செலவுக்கு கூட நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அப்போது என்கிட்ட இருந்ததில்லை. என்ன கேட்டிங்கன்னா, இது எதுக்குள்ளேயுமே அடக்க முடியாதது தான் காதல். அது ஒரு வார்த்தையாலையும் சொல்லிட முடியாது, ஒரு இன்டர்வியூலையும் சொல்லிட முடியாது. ஒரு பாட்டா கவிதையா வாயை பொழக்கிற அளவுக்கு எழுதுனா கூட அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. வணக்கம் சூரியவேலன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் அவங்க கூட வச்சுக்கிறது நினச்சா சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ் மஸ்ட் டேட் அ ப்ளே பாய். ஆஃப்டர் நாம் வந்து ஒரு மேசிவ் ஹிட்டாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு மஸ்ட் டேட் த ப்ளே பாய் அது இன்னும் நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் தமிழ் ஆடியன்ஸ், இந்தியாவில் இருக்கட்டும் எந்த கண்ட்ரினாலுமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு டீம், பணிபுரிஞ்ச ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். வெரி வெரி கிரேட்ஃபுல். நம்ம எப்போவுமே லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம எப்படி பார்த்துருந்தோம்னா, காதலிப்போம், கல்யாணம் பண்ணுவோம், அப்படியே அந்த லைஃப் அப்படியே போயிடும். இப்போ ஜென்சியோடது அது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி யார் வேணால் காதலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இதை வந்து ஆக்சுவலி ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த கதை எடுத்ததுக்கான காரணமும் நான் அதுதான் நான் சொல்லுவேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இந்த கதையில் வந்து இந்த களம் ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு ப்ளே பாய், காதல் மேலே நம்பிக்கை இல்லை, காதல்னா என்னன்னே தெரியல, அப்போ அவனுக்கு ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து ஒரு பிடிப்பு இல்லை. அப்படிங்கிற போது வந்து ஐ ஃபெல்ட் தட் த கேரக்டர் ரெப்ரசன்ட்ஸ் இந்த காலத்து காதலர்கள் மைண்ட் செட். ஓகேங்களா? அப்போது நான் இதை ஏன் பர்டிகுலர் தேர்ந்தெடுத்தேன்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஜெகன் ட்விஸ்ட் அது இருக்கட்டும். இது மூலியமாக நாங்கள் இந்த சீசன் 1 முடித்தது எப்படி இருக்கும்னா, நான் நம்பின காதல், நான் காதலிச்ச போகுது, நான் வளர்ந்த போகுது, என்கிட்ட காதல்னா என்னன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க, மணிரத்னம் சார் எப்படி காட்டினாரு இதை அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும்ல. ஸோ அதை வந்து இப்போ இருக்குது. தட் மீன்ஸ் ஜென்ஸீஸ்க்கு இது பிடிக்கும்னு தெரியும், பிடிச்சி பார்ப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஒரு காதல் எப்படி இருக்கும், அது எப்படி பார்க்கும், எப்படி பேசும், எப்படி உங்களை ஃபீல் பண்ண வைக்கும், அதை தான் நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கு இது கரெக்டான ஒரு ஹூக்காக இருந்தது. எஸ், உங்களோட சீரீஸாக இருக்கட்டும், நாமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வரப்போ அந்த 2 பாடல்கள், ஒன்று வந்துட்டு அன்பே ஒரு முறை நீ சிரித்தால் அந்த ஒரு பாட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உசிரையை தொலைச்சேன். அதில் உங்கள் பேரிங் நல்லா இருக்கும். நான் அவங்க வந்து பார்த்து அது முதல்ல பாடலாக ரசித்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே தே ஆர் தி ரியல் லைஃப் பேர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பாடல் செய்யும் போது ரியல் லைஃப் பேர் கிடையாது, அது பிறகு தான். எஸ், ஐ வாண்ட் நோ அபவுட் தட்.
அதான் சொன்ன மாதிரி வந்து ஷூட் பண்ணும்போது வந்து ஃப்ரெண்டு தான் அவங்க. அது ஒன்றும் இல்லை, அது வேற ஒருத்தர் நடிக்க வேண்டிய ஒரு சாங் அது. ஓகேங்களா? அப்போது எந்த பாட்டு? உசிரை தொலைச்சது. ஓகேவா? ஸோ அவர் நம்ம கேட்டுட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பேக் அவுட் பண்ணிட்டார். அப்போ நாங்கள் வந்து கேமராஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணி வச்சுருவோம், அப்போ தான் கொஞ்சம் குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை ஷூட் போய் ஆகணும், வேலைக்கிழமை சொல்கிறாரு முடியாது அப்படின்ட்டு. இப்போ யார் இருக்கா, மிச்சம் யாரும் இல்லை அப்படிங்கிற போது சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட சாங். சரி நீங்கள் நடிக்கிறீங்கன்னா யார் கூட நடிக்கலாம் அப்படிங்கிற போது அப்போது வந்து என் ஒய்ஃப் என்கிட்ட பேச மாட்டாங்க. ரூபினி வந்து என்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி என்னை பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ இல்லை இவங்க பணம் நல்லா இருக்கும்னு நான் தான் கேட்டு, அப்போ ப்ரொடியூசர் மூலிமா கேட்டு அப்போ அவங்க ஷூட்டுக்கு வந்தாங்க. ஷூட்லாம் நல்லபடியாக தான் அவங்க பண்ணி தந்தாங்க. பட் ஐ நோ தட் அவங்களுக்கு வந்து வரும்போது என் மேலே பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ என்ன அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் தெரிஞ்ச ஒரே வேலை இதுதான். ஸோ ஷி saw me ப்ராபப்ளி என்ன கேட்டிங்கன்னா இட் மை பெஸ்ட். வேலை செய்யும் போது பார்த்துட்டாங்களா, ஸோ நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு. ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து பார்க்கும்போது பிடிச்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னா, வாழ்க்கை பூரா இவன் இப்படி தான் வேலை பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிறத அவங்க அப்போ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் அவங்களுக்கு கிடைச்ச ட்விஸ்ட். அதுக்கப்புறம் அந்த லவ் அப்படியே அது பிறகு டெவலப் ஆச்சு. எஸ். பட் யூ வுட் லைக் சம்திங், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க கிட்ட பிடிச்சிருக்கும். அந்த ஸ்பார்க் தான் வந்துட்டு லவ்வாகவே மாறல. உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னவா இருந்துச்சு? அவங்களோட கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட் ஆல்வேஸ் ஃபீல்ஸ் தட் அவங்க ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி. அதை சொல்கிற மாதிரி வார்த்தைகளில் சொல்லிட முடியாதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. ஷீஸ் அதான் என் அளவுக்கு கூட அவங்க பேச மாட்டாங்க தான். பட் அவங்க பார்க்குறது, அந்த பார்வை நம்மளுக்கு சொல்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், வாட் எவர் வி டூ, கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளும் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். த ஃபேமிலி சப்போர்ட் யூ ரிசீவ் அண்ட் யூ கிவ் டு யுவர் ஃபேமிலி ஒரு ரூபினி, அதை பற்றி சொல்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் அவங்கள சப்போர்ட் பண்ணதை விட அவங்க தான் என்னை அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா வகையிலையுமே. என்னுடைய கனவுகளுக்கு நான் இது வரைக்கும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனசு நம்புதில்ல ஒரு செட் ஆஃப் திங்ஸ், அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். இப்போது அவங்க வந்து அந்த நேரத்தையோ அந்த அந்த காலத்தையோ நம்மளுக்கு கொடுக்காம இருந்திருந்தா there's no way. ஓகேங்களா? ஏன்னா ஐ திங்க் ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மென்டல் பீஸ். when you want to create something, ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு சீரியஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், இங்கே எழுதுறீங்க, அப்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் ஒரு ப்ரெஷரோடலாம் நம்ம எதையுமே செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. செஞ்சால் கூட அது ஏதோ செய்யணும் இந்த ஒரு அப்படின்னு தான் இருக்குமே தவிர, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கைண்ட் ஆஃப் டைம், ஒரு 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 எபிசோடுக்கு ஒரு 6-7 டிராஃப்ட் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு சாங்குக்கு என்ன ஒரு 6-8 மாதம் ஒரு சாங்க்கு ஒர்க் பண்ணுவோம் நம்ம. ஸோ இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் தட் வி கீப் டூயிங் அண்ட் டூயிங் அண்ட் டூயிங். அது எல்லாமே அவங்களுடைய சப்போர்ட், அந்த லவ் இருக்கிறதுனாலையும் அந்த அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கிறனாலையும் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் அவங்களுக்கு திருப்பி செய்கிறதுலாம் வந்து இட்ஸ் நத்திங் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஐ ஹேவ் டு பக் அப், ஐ ஹேவ் டு டூ பெட்டருங்கிறது தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த உசிரை தொலைச்சனில் இருக்கட்டும், அதில் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரவுடிசம் மாதிரி தான் இருக்கும் உங்களோடது. ஸோ அந்த இடத்துலையுமே அந்த பொண்ணு உங்களுக்காக நிற்பாங்க. நாமா இருக்கட்டும், அதுலேயும் வந்துட்டு அந்த பேண்ட் அப்படியே பிரிஞ்சு போய் உங்களுக்காக அவங்க நிற்பாங்க. யூட் ஹாவ் நத்திங், பட் அவங்க வந்து அப்போ தான் உங்களை கூப்பிட்டு வருவாங்க. அன்பே சாங்கெல்லாம் வந்து அவ்வளோதான் பிச்சுக்கிச்சு, அந்த இடத்துலலாம் வந்து ஹைப் இருந்துச்சு. ஸோ இன் ரியல் லைஃப் எப்படி சார் நீங்கள் எப்படி சொல்றீங்க? சம்திங் இட் வில் ரிலேட்ல, சில கேரக்டர்ஸ் நமக்கு ரிலேட் ஆகும். லெட் இட் பி மஸ்ட் த பிளேட் பாயில் கூட இருந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நடித்த சீரீஸ்லேயே கூட இருந்திருக்கலாம். அது எல்லாத்துலேயுமே நம்மளோட உண்மையான கேரக்டர்ஸ் ஏதோ ஒன்று நமக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுருந்துருக்கீங்களா, இல்லை இருந்திருக்கா? இல்லை, அது பர்டிகுலர்லி என்னை வச்சு நான் எதுவுமே எழுதுனது கிடையாது. பர்டிகுலர்லி நான் எப்படி சொல்கிறேன், முழுக்க முழுக்க ஒரு 70-80% நம்ம அப்படிங்கிற மாதிரி நான் எதுவும் எழுதுனது கிடையாது. ஆனால் எழுதின எல்லாத்துலேயுமே எப்படியுமே நம்ம இருப்போம், அது அன்அவாய்டபிள். ஏன்னா அது நம்ம தாட் ப்ராசஸ், நம்ம பார்த்த இப்போ லெட்ஸே ஒரு நட்பு 2 பேருக்குள்ள, ஒரு நண்பன் வந்து இன்னொரு நண்பன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மேபி சொன்னதோ ஃபீல் பண்ணதோ அதுதான் நம்ம எழுதியிருப்போம். காதலா அப்படி தான், வயசு வருஷம் பிரிவா அப்படி தான். ஸோ அது வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் அது எல்லா கேரக்டர்ஸ்குள்ளேயுமே நாம் இருக்கோம். பட் நான்
என்னை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே எழுதுனது கிடையாது. ஐ வாண்ட் நோ சம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவாக விமனை பற்றி எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். எப்போவுமே ஒரு விமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம், அதேமாதிரி ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு அ விமன் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அண்ட் அந்த ஃபேமிலி எமோஷ்னலாக நம்ம அவங்க ஸ்டேபிளாகவும் இருக்கணும். மென் ஹேஸ் டு பி எமோஷனலி அவைலபிள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் இதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ஐம் லேக்கிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இது தான். பிகாஸ் நம்ம என்ன தான் ஃபைனான்ஷியலாக நம்ம ப்ரொவைட் பண்ணாலும், என்ன தான் நம்ம இதை ஜெயிச்சிட்டோம், இதை நம்ம சாதிச்சிருக்கோம், இவ்வளோ வியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினாலும், நம்ம மிஸ் பண்ண பிறந்த நாள், கல்யாண நாள், அவங்க கூட இல்லாமல் இருந்த நாட்கள் தான் வந்து அவங்கள இன்னும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை நம்ம ஈடுகட்டவே முடியாது. ஸோ அது இங்கே வந்து ஈக்குவலான எஃபர்ட் எப்படியுமே இருக்கணும். அது ஐ டோன்ட் நோ ஹவ் வி டூ இட். ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட். எனக்குமே அது கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்ட்ரைவிங் டு பி பெட்டர் தான். ஐ திங்க் ஓவர் டைம் மேபி ஒரு 20-25 வயசுலலாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு தோணியிருக்கும். பட் எஸ் ஐ ரீச் 30 ஐ ஃபீல் தட் ஓகே இது பண்ணிடலாம், இந்த பேலன்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம், இதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஸ்டில் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தான். என்ன கேட்டிங்கன்னா ட்ரைங் டு பி பெட்டர் தான். எஸ். அண்ட் மென் எப்படி வந்து விமன் கிட்ட இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே ஒவ்வொன்று சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்? உண்மையாக இருக்கணும். என்ன ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டீங்க? ஐ திங்க் அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த ஏன்னா அந்த காதல் வரும்போது அந்த ஒரு 3-4 மாதம் ஒரு ஃபேரிடேல் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கற்றுனாலும் ஒன்றும் இருக்காது, என்ன எல்லா நெகட்டிவாக நம்ம பாசிட்டிவாக தெரியும் இல்லையா? அப்போது அந்த காலங்கள் போகும்போது தான் when you know somebody வெரி வெல் அப்படிங்கிற போது தான் அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். புதுசாக பார்த்தவங்களே தெரியாது, எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் என்கிட்ட சிரித்து பேசுகிறீங்க அப்படிங்கிற போது எனக்கு உங்கள் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை வச்சு தான் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது இல்லையா? அது போக 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 தான் வந்து we see every side of people அப்படிங்கிற போது இதில் என்னென்னா யாரை நீங்கள் இவென்ச்சுவலி காதலிச்சாலுமே இப்படி தான் இருக்க போகுது. ஒன்ஸ் யூ கெட் டு நோ த பர்சன், கண்டிப்பாக அக்லி சைட் இருக்கும். நம்ம எல்லாருமே மனுஷங்க, எப்படி பர்ஃபெக்டாக இருப்பாங்க? யாருமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே இம்பர்ஃபெக்டாக தான் இருக்க போகிறாங்க. 10 பேரிலும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. பட் ஹூ இஸ் தட் பர்சன் ஹூ இஸ் வர்த் இட் ஃபார் யூ டு கோ த்ரூ தட்? இவன்ட்டையும் குறை இருக்கும், அவன்ட்டையும் ஒரு குறை இருக்கும், அவன்ட்டையும் குறை இருக்கும். ஆனால் இவங்களோட குறை உங்களுக்கு குறையாவே தெரியாது. அந்த மாதிரி அந்த காதல் உங்களுக்கு எல்லாத்தையும் ஈடு கட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தட் ஒன் பர்சன், அந்த ஒர்த்தான பர்சனுக்காக நம்ம அந்த ஒரு விஷயத்தை பொறுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். எஸ். அண்ட் ஒன் திங் யூ ரிக்ரெட், இப்போ வரைக்கும் நான் இது ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறேன் என் லைஃப்பில், நான் இதை பண்ணதுக்கு லெட் இட் பி நம்ம ஃபேமிலிலையா இருக்கட்டும், நம்ம கரியர்லையா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் நான் பண்ணதுக்கு வருத்தப்படுறேன் அப்படிங்கிறது அதான் சொல்கிற மாதிரி தான். ஃபேமிலி கூட அந்த ஸ்பெண்ட் டைம் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு உறுத்திட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதை தான் பெட்டராக ஆக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஐ திங்க் நான் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நம்பிடுவேன். ஸோ அது மாற்றிக்கணுமான்னு எனக்கு தெரில. பட் அதனால் வர காயங்கள் வந்து ஐ திங்க் ஐம் கெட்டிங் யூஸ் டு இட் தான். பட் இன்னும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். எவ்ரி மேன் ஹேஸ் திஸ் 2 ஃபேஸஸ். ஒன்று வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கவும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அந்த ஃபினான்ஷியலாக அவங்களால வந்து எக்கனாமிக்கலாக அவங்களால வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க முடியாது. தே ஹாவ் டு ஸ்ட்ரகிள். மென்க்கு இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பார்க்குறப்போ ஈஸியாக சொல்லலாம், வேலை இல்லை எல்லாமே சொல்லலாம். ஆனால் இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மென் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே செட்டில் ஆகுறதுங்கிறது அது 2 பார்ட் இருக்கும். ஒரு பக்கம் நம்ம எல்லா சக்ஸஸும் பார்த்து ஒரு விஷயங்கள் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சக்ஸஸ்க்கு முன்னாடியும் சக்ஸஸ்க்கு அப்புறமும்? எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து எம்ஐ செட்டில்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போது செட்டில்டான்னு கேட்டிங்கன்னா அப்போயும் கிடையாது. அப்போ வந்து எங்கள் அம்மா எனக்கு காசு அனுப்புவாங்க, என் ஒய்ஃப் எனக்கு காசு அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓகேங்களா, சாப்பிட்றதுக்கு கூட அவங்க தான் அனுப்புவாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, மஸ்ட் டே த ப்ளே பாய் முடித்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதோ ஒரு சின்ன செலவுக்கு கூட நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அப்போது என்கிட்ட இருந்ததில்லை. ஸோ இப்போயும் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன்ல, இது வெளியே பார்க்குற பின்பம் வேறு. அது சக்ஸஸ்ங்கிறது நிறைய மெட்ரிக்ஸ் வச்சு அவங்கவுங்க சக்ஸஸ் இல்லையோ நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் சப்போர்ட் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் தேர், abundance of it. Yes. ஆரம்பத்திலே சொன்னீங்க, நான் 25 வயசு 20 வயசில் நான் எனக்கு காதல் மேலே இருந்த புரிதல் வச்சு தான் நான் ஒரு விஷயம், நான் இந்த ஒரு மஸ்ட் டே த ப்ளே பாயில் ஒரு அந்த கதையில் கொஞ்சம் விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிற மாதிரி. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரியேட்டராகவும் சரி, ஒரு இண்டிவிஜுவலாகவும்
காதல்னா உங்களுக்கு என்னது? காதல் வந்து நான் வந்து ஒரு ஃபியூ பாடல்கள் எழுதியிருக்கேன், டைலாக்ஸ் நிறையா எழுதியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா இது எதுக்குள்ளேயுமே அடக்க முடியாதது தான் காதல். அது ஒரு வார்த்தையாலையும் சொல்லிட முடியாது, ஒரு இன்டர்வியூலையும் சொல்லிட முடியாது. ஒரு பாட்டாக கவிதையாக வாயை பொழக்கிற அளவுக்கு எழுதுனா கூட அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், ஒருத்தரை மேக் ஆர் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லார் வாழ்க்கையிலையும் அவசியம் ஒரு தடவையாவது அவங்க ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இட் வில் மேக் யூ ஃபீல் மேஜிக்கல், இட் வில் மேக் யூ ஃபீல் பவர்ஃபுல். நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கையில், நம்ம வர்த்தா, நம்ம இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு காதல், ஒரு அன்பு. நான் என்ன சொல்கிறேன்னா அது எந்த ஒரு அது காதலி தான் இருக்கணும், காதலன் தான் இருக்கணும், பையன் அது அம்மாவோ ஃப்ரெண்டோ, காதல்ங்கிறது இட் ஹேஸ் டு பவர். அந்த காதல் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கும் போது யூ வில் ஃபீல் பவர்ஃபுல், யூ வில் வாண்ட் டு டூ மோர் திங்ஸ். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் லவ். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரு கூடயும் பகிர்ந்துக்கிட்டாலே சூப்பர் தான் நான் நினைக்கிறேன். இந்த whole conversation was so good and I had a great time with you. Thanks for joining us and wishes for your heights, sir. Thank you so much. I had a great time as well. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.